முன்னாடி மாதிரிலாம் கிடையாதுங்க. பிளே ஸ்டோர் கூகுள் நிறைய புது புது விஷயங்களை பிளே ஸ்டோர்ல அறிமுகப்படுத்திட்டாங்க. ஆல்ரெடி நீங்க பார்த்து ரசிச்ச செட்டிங் எல்லாத்தையும் கொஞ்சம் டிங்கரிங் பண்ணி புது புது விஷயங்களை ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி புது புது விஷயங்களை நம்மளுடைய சேனல்ல பிளே ஸ்டோரை பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அந்த வரிசையில சமீபத்துல நான் ஒரு விஷயத்த பார்த்தேன் பிளே ஸ்டோர்ல. அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. ஒரே ஒரு நிமிஷம் உன் போனை தாய அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ உங்ககிட்ட இருந்து போனை வாங்கி பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஆப்ஸோ கேம்ஸோ பை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது சும்மா ஒரு விளையாட்டா கூட இருக்கலாம். பட் அதே போனை நீங்க உங்க குழந்தைகிட்ட கொடுக்கும் போது கண்டிப்பா நீங்க யோசிக்க வேண்டி வரும். ஏன்னா தப்பி தவறி அவங்க உங்க போன் வழியா ஆப்ஸோ கேம்ஸோ பை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை தடுக்கிறதுக்காக கூகுள் பிளே ஸ்டோர்ல ஒரு அற்புதமான செக்யூரிட்டியை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த செக்யூரிட்டியை நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, நான் எதேச்சியா என்னுடைய பிளே ஸ்டோரை ஓபன் பண்ணும் போது ஒரு பிரத்யேகமான ஒரு இமேஜை நான் பார்த்தேன். என்னடா இது, பிளே ஸ்டோர் ஓபன் ஆகாம இந்த இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுத அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சு பார்த்தேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதோட இமேஜை நான் உங்களுக்கு ரைட்ல லெஃப்ட்ல காட்டுறேன். கொஞ்சம் அப்படி பாருங்க. இந்த இமேஜ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆப்ஸோ கேம்ஸோ பை பண்றதுக்கு முன்னால என்ன பண்ணணும், நீங்க எந்த கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்துறீங்களோ அதோட பாஸ்வேர்டை நீங்க கொடுக்கணும். இல்லைன்னா பயோமெட்ரிக்கை யூஸ் பண்ணணும். இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பேமெண்ட்டுக்குள்ளே போக முடியும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பை கூகுள் பிளே ஸ்டோர்ல அமைச்சிருக்காங்க. அது எங்க இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். மற்றதை நீங்க பாத்து இப்ப என்ன பண்ணலாம், போன்ல பிளே ஸ்டோர் இருக்குமா, அதை ஓபன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஆப்ஸையோ இல்ல கேமையோ பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன், இப்ப ஆப் செக்ஷனுக்குள்ள போறேன். டாப் ஃப்ரீ இருக்கா, இதை நான் தட்டுறேன். இதுல டாப் பெய்டு. இப்ப என்ன பண்றேன், ஒரு கேமை ஓபன் பண்றேன். இது 25 ரூபாய். இப்ப இதை நான் பை பண்ண போறேன். இப்போ மறுபடியும் பை கொடுக்க போறேன். மேல ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க, நீங்க எது வழியா பை பண்ண போறீங்க. நெட் பேங்கிங்கா, யூபிஐயா, இல்ல கிரெடிட் கார்டு டெபிட் கார்டா, இல்ல ரெடீம் கோடா, இல்ல கூகுள் பே வேலட்டா, ஏதான்னு பார்த்து நீங்க சூஸ் பண்ணிட்டு பை கொடுத்துருங்க. இப்போ பை கொடுத்தீங்கன்னா பாருங்க, நான் கூகுள் பிளே ஸ்டோர்ல இந்த கூகுள் அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்றேன். இப்போ இந்த இடத்துல அந்த கூகுள் அக்கௌண்டோட பாஸ்வேர்டை கொடுத்தா மட்டும்தான் என்னால அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். ஆப்பை வந்து நான் பை பண்ண முடியும். ஸோ இந்த அற்புதமான செட்டிங்கை கூகுள் பிளே ஸ்டோர்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. இதை நீங்க மாத்தவும் செய்யலாம். எப்படிங்கறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். பேக் போயிருவோமா? டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் வெரிஃபிகேஷன், இதுல வெரிஃபிகேஷன் ஃப்ரீக்வன்சி, இதுல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் நெவர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். யூ ஆர் சேஞ்சிங் யுவர் வெரிஃபிகேஷன் ஃப்ரீக்வன்சி. டிசேபிளிங் வெரிஃபிகேஷன் மே ரிசல்ட் இன் அன்ஆத்தரைஸ்டு பர்ச்சேஸ். யூ அஸ்யூம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஆல் சேஞ்சஸ். வெரிஃபிகேஷன் செட்டப்பை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, யாராச்சும் தவறுதலா பயன்படுத்துறாங்கன்னா அதுக்குண்டான மொத்த பொறுப்பு நீங்க தான் அப்படிங்கறத இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப அதுக்கும் என்ன கேக்குறாங்க, அந்த கூகுள் அக்கௌண்டோட பாஸ்வேர்டை மென்ஷன் பண்ணணுமா? கொடுத்துருவோமா? அடுத்தது என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்ப நெவர் அப்படிங்கிற செட்டப்ல இருக்கு. இப்ப மறுபடியும் என்ன பண்ணுவோம், அந்த ஆப்பை வந்து நம்ம பர்ச்சேஸ். இப்போ அந்த ஆப்பை ஓபன் பண்ணுவோம். இப்ப இந்த ஆப்பை வந்து நம்ம பை பண்ணுவோம். பை கொடுத்துருவோமா? என்னுடைய போன்ல தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை வச்சு நான் இதை ரெக்கார்ட் பண்றேன். கண்டிப்பா செக்யூரிட்டி ரீசன்னால இதை ரெக்கார்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். மேபி எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இதோட அவுட்புட். எனிவே, இப்போ நான் அதை ஆஃப் பண்ண உடனே, அந்த செட்டப் வெரிஃபிகேஷன் செட்டப்பை ஆஃப் பண்ண உடனே டைரக்டா கூகுள் பேக்கு கனெக்ட் ஆகி ஓப்பனும் ஆயிடுச்சு. பேமெண்ட் பண்ண வேண்டியதான். அப்போ இந்த வெரிஃபிகேஷன் செட்டப்பை நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பல ஆயிரங்களை நீங்க இழக்க நேரிடும். மீண்டும் பிளே ஸ்டோரோட செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு பர்ச்சேஸ் வெரிஃபிகேஷன், இதுல வெரிஃபிகேஷன் ஃப்ரீக்வன்சி. இப்போ என்ன பண்ணுவோம், எவ்ரி 30 minutes அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, ஆல்வேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. பெட்டர் நீங்க ஆல்வேஸ் சூஸ் பண்றதா நல்லது. ஓகே கொடுத்துருங்க. ஆல்வேஸ் வேண்டாம். மறுபடியும் இன்னொரு செட்டப்பை நம்ம ட்ரை பண்ணுவோம். எவ்ரி 30 minutes என்ன சொல்றாங்க பார்ப்போம். ஓகே, யூ ஆர் சேஞ்சிங் யுவர் வெரிஃபிகேஷன் ஃப்ரீக்வன்சி. டிசேபிளிங் வெரிஃபிகேஷன் மே ரிசல்ட் இன் அன்ஆத்தரைஸ்ட் பர்ச்சேஸ். யூ அஸ்யூம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஆல் சேஞ்சஸ். ஸோ வெரிஃபிகேஷன் ஃப்ரீக்வன்சில நீங்க ஆல்வேஸ் செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து மறுபடியும் கூகுள் அக்கௌண்டோட பாஸ்வேர்டு கேட்கும். பிளே ஸ்டோர்ல ஒரு நல்ல செக்யூரிட்டி சிஸ்டம் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன் இருக்கு, அதுல ஒண்ணு தட்டி குட்டிக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.